விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளம் மற்றும் கேபிள் டிவிகளில் ஒளிபரப்ப இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன் விவரம் என்ன? விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் படம் ஏற்கனவே பொங்கலுக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் எடுத்ததால் அந்த படத்தை மீண்டும் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி சென்சார் போர்டு உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து அந்த பட நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த படத்திற்கு உடனடியாக அந்த சென்சார் சார்ந்து வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் அதன் பிறகு இந்த வழக்கின் அந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த டிவிஷன் பெஞ்ச் ஆனது தனி நீதிபதி உத்தரவு ரத்து செய்தால் மீண்டும் இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த நிலுவையில் இந்த வழக்கு வாபஸ் தரப்பட்டது. தற்போது அந்த படத்தை இணையதளங்களில் வெளியிடவும் கேபிள் வெளியிடவும் தடை விதிக்க கோரி அந்த பட நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தான் தற்போது செந்தில்குமார் ராமமூர்த்தி விசாரிக்க வந்தபோது இந்த படத்திற்கு இன்னும் சென்சார் சார்ந்த வழங்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே தற்போது இந்த படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் சார்பில் ஒரு வாதம் வைக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி இந்த படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களிலோ கேபிள் டிவியிலோ வெளியிட்டால் அது அந்த பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே இந்த ஜனநாயகம் படத்தை இந்த இணையதளங்களிலும் கேபிள் டிவியும் வெளியிட ஒரு இடைக்கால தடை வைத்து தற்போது உத்தரவு பிறப்பித்தார். அதே போல இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அந்த இணையதள சேவை வழங்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.